பாருங்க பெரியம்மாளுக்கு வந்து விஷனமா இருக்குதான் புள்ள இழைச்சு போச்சாமா சின்ன வயிறாமா சின்ன வயிறுங்கம்மா பானை கவுத்து இழைச்சு போச்சுங்குது பாரு நான் சொல்ல இல்லைங்க ரொம்ப நாள் பார்க்காம. அப்புறம் இன்னொரு ஆசை என்னன்னா காயத்ரிக்கு எங்க பெரியம்மா மாதிரி ஆகணுமாமா. அப்ப அந்த வயசு ஆகும்போது ஆயிரம் ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்லிட்டேன். பெரியம்மாவே ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கு. பட்டினியே கிடக்காட்டுங்களா நீங்க தான் செஞ்சு போடணும். ஆனா பாவி மருமக செய்யணுமா மக செய்யணுமா என்ன கொடுமை நீ தான் எனக்கு செய்யணும் போ ஓட. இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க லிஸ்ட் போட்டு கொடுங்க மாமாவை கடைக்கு அனுப்பி விட்டு என்ன வேணுமோ வேண்டாம் நான் வீட்டுக்கே வந்து போய் சாப்பிட்டுக்கிறேன் வேண்டாம். இப்பதான் டீ சாப்பிட்டு போண்டா பச்சி எல்லாம் சாப்பிட்டாங்க. டயட் இருக்கிறத கெடுத்துடுறாங்க இவங்க. அப்பயும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னேன் அவங்க அண்ணா வீட்டுக்கு போனீங்கன்னா சட சடன்னு கிலோ ஏறிடுவீங்க போனாவே இவங்க சாப்பிட வச்சா நீ ஒரு வழி பண்றாங்க. மூஞ்சி பாரு மூஞ்சி பத்தி கொஞ்சம் இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் அப்படியே சாப்பிட்டேன். எப்போங்க? இப்ப சாப்பிட்டு எப்ப வந்தாலும் இப்போ இருங்க எப்ப கேட்டா இப்பதான் 10 மணிக்கு வந்தீங்கன்னா அதே வார்த்தை 12 மணிக்கு வந்தீங்கன்னா அதுதான் 1 மணிக்கு நேத்து எங்க வெறிமா கேட்டுச்சு சோகமா அண்ணனோடு வரவே இல்லைன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு அங்க வேற மூஞ்சி பூரா பல்லுதான் பார்த்தோன்னே சின்ன புள்ள சின்ன வயிறாமா 3 மாசத்துக்குலாம் வருமா 10 ரூபா தான் 3 மாசத்துக்குலாம் வரும். மணி பாக்கு தெரியுமா? மணி பாக்கு தெரியுமா? பொய் வரு பொய்னா ஒரே பொய்த. மணி உங்களுக்கு பாக்கு தெரியுங்களா? காது கேட்கல அதுக்கு. மணி பாப்பீங்களா? மணி எத்தனை? அதை எடுத்துட்டு வா டைம் பாக்க தெரியாது. தவசி வீட்டுக்கு சும்மா எத்தனை மணி ஜெல்லு வாங்கிட்டு வந்து எத்தனை மணி மணி எத்தனை பார்த்து சொல்லு. ஜெல்லு இன்னும் வச்சுமா மணி எத்தனை மணி மணி எத்தனை பார்த்து சொல்லு. 3 கரெக்டா சொல்லிடுச்சு. அதாவது 4 3 10 இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கரெக்டா 3 4 5 அந்த மாதிரி சொல்றாங்களோ அதுவே பஸ் 3 10 3.5 இதுதான் கணக்கு வரும். இதுதான் கணக்கு வரும். ஆமா அவி சொல்றதான் கணக்கு நீ சொல்லக்கூடாது. பெரிய முள்ள எல்லாம் கட்டப்படி அதான் அந்த மட்டும் அந்த 1 மணி நேரம் கணக்குல அந்த முள்ள கிடையாது. இந்த முள்ள அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பாத்துக்குவாங்க பரவாயில்ல அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்குது. நான் அதுவும் தெரியாது நினைச்சேன். பெரியப்பா வேணா கண்டுபிடிச்சிருவாங்க. கம்மியா இந்த முள்ளு இதுன்னு சுத்திட்டு வருது. பெரியப்பா வேணா கண்டுபிடிச்சிருவா அப்படி. இத கரெக்டா இது இந்த கம்பெனி தான் அஜந்தா அத்தா சொல்லிட்டே இருப்பா அப்படி இல்ல. என்ன சொல்ல வரீங்க அடுத்தது? சரி டாடா பாய் பாய் குட் பாய். என்ன சின்ன வயிறுன்னு சொன்ன ஒரே நம்பரால இன்னைக்கு சின்ன புள்ளையாம சின்ன வயிறாம கொடுமை. அப்ப நான் 26ங்க ஜஸ்ட் 26. இல்ல நான் அந்த சின்ன புள்ளைய சொல்லல உருவத்தில் சொன்னேன். வயசு சின்ன புள்ள தான் நீ. உன்னையோட நான் தான் 7-8 வருஷம் மூத்தவா. அதுக்கு எனக்கு 50ன்னு நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் 30 31 ஜஸ்ட் 30 31. அவரோட உனக்கு 2 வயசு தானே அலசு. பிறந்த நாள் வந்தா இந்த வருஷம் பிறந்த நாள் வரல. 31 இப்ப 30. உனக்கு எவ்வளவு? எனக்கு 26. நிறைய பேர் உங்களோட மூத்த பிள்ளைன்னு நினைச்சிட்டுன்னு சொல்றாங்க. என்னை விட எவ்வளோ வயசு சின்ன பிள்ளைன்னு பாத்துக்குங்க நீங்களே. அது கூட அது பரவாயில்ல காயத்ரி. ஆனா இளவரசனுக்கு மட்டும் நான் அக்காங்கிறாங்க. அது மட்டும் என்ன கணக்குன்னு தெரியல. உனக்கு நீ வந்து மூத்தவளாமா ஆனா இளவரசன் மட்டும் சின்ன வந்து இவங்க வந்து எப்பவுமே உல்டாவா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நான் அக்காவாமா அவருக்கு நீங்க அக்காவாமா. கொடுமை. ஆனா பசங்க எப்பவுமே வயசான மாதிரி தெரிய மாட்டாங்க. பொண்ணுக்கு தானே அப்படி தெரியும். ஆமா சரி ஓகே பை. இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு சம்பவம். காய்கறி வாங்குற கடைக்கு போயிட்டாரு இளவரசர் அவர்கள்.